ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் கலா சுரேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூனேலேருந்து மும்பை வந்து ஒரு 1 டே ட்ரிப்பாக போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். ஊர்லேருந்து மாமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஓகே மும்பை போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் மும்பை போகிறோம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால சரி 1 டே மட்டும் போயிட்டு வந்துடலாம், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருக்கோம். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். ட்ரெயின் யூஸ் பண்ணி தான் வந்து நான் போகிறோம், ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ ப்ரீ புக்கிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. 1 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம், 2 மணிக்கு ட்ரெயின். ஸோ 1 மணிக்கு இருந்து கேப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். கேப்பில் வந்து கேப் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன், பூனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ட்ரெயின். 2 மணி டு அங்கே அடுத்த ஸ்டேஷன் எங்கே போய் இறங்கணும் அப்படின்னா லோக்மானிய திலக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் தான் வந்து இறங்க போகிறோம். அரௌண்ட் ஒரு 4.5 hours ட்ராவல் நினைக்கிறேன். ஸோ புக் பண்ணியாச்சு ஸ்லீப்பர் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஏறி கிளம்பிட்டோம். இங்கே வந்து ரீச் ஆகும்போது 4:35 அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் அவைலபிளாக நிறையா இருக்குது. ஸோ அங்கேருந்து அது வந்து ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா திலக் நகர்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷன் போகணும். அரௌண்ட் ஒரு 10 minutes அந்த மாதிரிலே வந்து போய் ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் ஏறி நெக்ஸ்ட் வந்து மும்பை ஸ்டேஷனில் போய் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஸ்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து லக்கேஜ் எல்லாம் லாக்கர் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு லாக்கர் ரூம் பார்த்து லாக் பண்ணி எல்லாத்தையும் லக்கேஜெலாம் வச்சுட்டு நாங்களும் அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். கிட்ஸு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வெளியே போயிட்டோம். வெளியே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கேப்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து கிளம்பிக்கலாம். ஸோ வெளியே வந்து நிறையா பேர் வந்து ஆட்டோஸு, காரு, கேபு எல்லாமே வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை நம்ம எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். நாங்கள் வந்து கேப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால கேப்லேயே வந்து போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது வந்து பில்டிங்லாம் இவ்வளோ பழசாக இருக்கே அப்படின்னு தான். பிகாஸ் அந்த பழைய அந்த மாடல் அப்படியே வச்சுருந்தாங்க. புது பெயிண்டிங்கோ இல்லை புது கன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவுமே இல்லை. எல்லாம் பழைய காலத்துலேருந்து அப்படியே இருந்துச்சு. அண்ட் டபுள் டக்கர் பஸ்ஸும் கூட பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்தியா. இந்தியா கேட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து இந்தியா கேட் வந்து ரொம்ப பக்கம் தான். அரௌண்ட் ஒரு 1/2 hour வந்து கேபில் வந்துட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்படிங்கிறனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறது.
அன்றைக்கி வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து மார்ச் ஃபாஸ்ட் ரிஹர்சல் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு வந்து நார்மல் க்ரௌடாக தான் இருந்தது, ரொம்ப கூட்டம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி போட்டிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஸோ அவங்கள அழுக வச்சு நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம், இன்னொரு நாள் கொஞ்சம் பெருசாகட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால போட்டிங் நாங்கள் எதுவும் போகல. பட் நல்லா வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து நாங்கள் ஒன்று நோட் பண்ணல என்ன அப்படின்னா, அங்கே யாருக்குமே சேஃப்டி ஜாக்கெட் அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனாலே நாங்கள் முக்கால்வாசி போகலை. அண்ட் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 போட்டும் வந்து மோதி வந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நாங்கள் போயிட்டு வந்த ஒரு 2 வீக்ஸில் இந்த நியூஸ் பார்த்தோம். ஸோ நாங்கள் அப்போவே நினச்சோம் இது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குது, ஸோ வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் போகலை. पहले गेटवे ऑफ इंडिया भी इसके स्वागत के लिए बनाया गया था। वो बनाया गया था ब्रिटिश जमाने के 5वें राजा किंग जॉर्ज V और क्वीन मैरी के लिए। महाराष्ट्र पुलिस हमारा टूर अच्छा नहीं हो रहा और आप लोग किसी को भी एरिया का नाम है कलाल स्ट्रीट। 1993 में 12 मार्च को जब मुंबई शहर में 14 जगह पर सीरियल बम ब्लास्ट हुए थे। அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் ட்ராவல் எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா நாங்கள் மும்பையிலே வந்து கேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பிளேஸாக கேபில் போக முடியாது அப்படிங்கிறனால பஸ்ஸை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுவே ஓகே, நம்ம குழந்தைகளையும் கூட்டிகிட்டு பஸ்ஸு வந்து நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ट्रेलर का पिक्चर ही बाकी है। அண்ட் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனுக்கு 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10-12 பிளேசஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவாங்க. 1 டே ஃபுல்லாக வந்து அவங்களே நமக்கு எல்லா பிளேஸ்க்கும் அலோவ் பண்ணி பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருந்துச்சு. குழந்தைல கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம கேப்லேயே எல்லா இடமும் போக முடியாது, டைம் பத்தாது அப்படிங்கிறனால ஒரு 1 டே ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு சொல்லுவேன் நான். பஸ் ட்ரிப்பு ஒரு முக்கியமான பிளேசஸ்க்கு வந்து மட்டும்தான் அவங்கள நமக்கு உள்ளே அலோவ் பண்ணி டைம் கொடுத்து விசிட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பட் வந்துட்டு சில போக முடியாத தூரமான இடத்துக்கெல்லாம் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. பட் அந்த வழியை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே தான், இந்த மாதிரி 1 டே ட்ரிப்புக்கு வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும்.
நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா கோயிலுக்கு நிறையா கேலரி அந்த மாதிரி நிறையா பக்கம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் ஒரு சில பக்கம் மொபைல் அலௌட் இல்லை அப்படிங்கிறனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நேரு சயின்ஸ் பார்க் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய நிறையா வந்து இது வந்து ப்ளே பண்ணுறதுக்கான நிறையா இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் அங்கே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம பார்த்தது வந்து நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் தான். பட் கிட்ஸுக்கு வந்து இது ஒன்று தான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா ரிட்டன் நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டன் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதுதான் ஃபைனல் பிளேஸாக வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கேப் புக் பண்ணி தான் வந்து ஸ்டேஷன் கிளம்பியிருந்தோம். ஒரு 8 மணிக்கு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே கேப் புக் பண்ணி சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே பூனேக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புக் பண்ணி கிளம்பி வந்திருந்தோம். 1 day ட்ரிப் தான். பட் நான் வந்து ஒரு 10-12 minutes ஒரு பேக்கேஜாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி தான் போகணும். ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வரைக்கும் ஒரு 2-3 days ஸ்டே பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமே நம்ம வந்து பார்க்க முடியும். 1 day ட்ரிப் அப்படிங்கும்போது இந்த பஸ் ஆப்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. முந்தின நாள் நைட்டு 1 மணிக்கு கிளம்பியிருந்தோம். நெக்ஸ்ட் டே நைட்டு 1 மணிக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்படி தான் அன்றைக்கி ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம கலாசுர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.